பாலஸ்தீனத்தில் மக்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேலை மோடி கண்டிக்காதது ஏன் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார். பாலஸ்தீனத்தில் அப்பாவி மக்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேலை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் சார்பில் சென்னை சைதாப்பேட்டையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய செல்வ பெருந்தகை, பாலஸ்தீனத்தில் மக்களை கொன்று குவிக்கும் இஸ்ரேலை மோடி கண்டிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். என்ன கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன இஸ்ரேலில். இதை இந்திய நாடு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. அங்கே பிணங்களை குவியல் குவியலாக அடித்து கொன்று குண்டு வீசி அழித்து வருகிறார்கள். இதுவரை மோடி அரசு வாய் திறக்கவில்லை. மனிதநேயத்தை பற்றி பேசுபவர்களும் வலுவாக வாய் திறக்கவில்லை என்பதுதான் இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசிய தமுமுக தலைவர் ஜவாஹிருல்லா, இஸ்ரேலின் பயங்கரவாதத்தை கண்டித்து இந்திய நாடாளுமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களும் குரல் எழுப்ப வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். இஸ்ரேலுடைய பயங்கரவாதத்தை கண்டித்தும் இந்த பயங்கரவாத இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கிய மோடியை கண்டித்தும் தமிழ்நாடு சட்டமன்றத்திலும் தீர்மானம் நிறைவேற்றுவதற்கு மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.